Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல MG Winster EV Pro அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த EV வந்து இப்போ வந்து ப்ரோ மாடலில் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 38 கிலோவாட்ஸ்லேருந்து 52.9 கிலோவாட்ஸ் மாறி இருக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ 449 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்குது. IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்திருக்கு. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. மாடல்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ், எசன்ஸ் அண்ட் எசன்ஸ் ப்ரோ. இதுதான் எசன்ஸ் ப்ரோ. எக்ஷோரூம் ப்ரைஸ் 18.10 lakhs வருது. நிறைய வந்து லக்ஸூரியஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். காரோட இன்டீரியர்ஸ்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டச் ஸ்க்ரீன் 15.6 inch மேசிவாக இருக்குது. அண்ட் இதோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி வியூ கிளாஸ் ரூஃப், ஒரு சிங்கிள் கிளாஸில் முடிச்சிருக்காங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டச் ஸ்க்ரீனில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிளில் இருக்கிறதுனால லுக் வந்து நல்லா இருந்துச்சு. அதே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ லக்ஸூரியஸான ஒரு ஃபீல் கிடைக்குது. சீட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரஸ்ட், ஹைட் அட்ஜஸ்டபிளாக நல்லா பெருசாக மேசிவாக இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸும் ஏரோ லான்ச் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வருது. குஷனிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாறுமாறாக இருக்குங்க. ஸோ லாங் ட்ரைவ் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக சென்டரில் ஒரு பெரிய ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்திருக்கு. ஐவரி கலர் சீட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பிளாக் கலர் சீட்டும் வருது. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக இருந்துச்சு. வண்டியோட ஹெட்லைட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் தாங்க நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஃபங்க்ஷனும் உண்டு. நான் பழைய EV இந்த வின்ஸ்டர் பார்த்தீங்களா உங்களுக்கு அதுலேயும் வந்து இந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கிடையாது. ஸோ அதே தான் இந்த EV ப்ரோலேயும் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி டச் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நீங்கள் ஹெட்லைட்டை நீங்கள் ஆன் பண்ணணுங்க. அண்ட் அனதர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட டிரைவிங் மோட்ஸ் ஈக்கோ ப்ளஸ், ஈக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. இதெல்லாம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 449 கிலோமீட்டர்ஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. பட் ரியல் டைமில் அது கண்டிப்பாக வந்து மாறும். பேக்கில் டெயில் கேட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் டெயில் கேட்னா பேக்கில் வந்து பூட் ஓப்பனிங். எஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக டச் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பேக்கில் பூட் வந்து க்ளோஸ் ஆகும். எஸ், அதுவுமே நீங்கள் டச் ஸ்க்ரீன்லேயே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி கூலான ஃபீச்சர் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் மொத்தம் 4 கேமரா இருக்குது. ஸோ 360 வியூ ஆங்கிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ ரைட்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பக்கம் இந்த வியூ கிடைக்குது. வேரியஸ் ஆங்கிளில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் 3Dன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நம்ம கார் வந்து ஒரு 3D மாதிரி மாறிடும். பட் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்ஸ்லாம் நடந்து போகிறது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் பேட்டரியோட ரேஞ்ச், எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் இங்கே பார்த்துக்கலாம் எவ்வளோ பேட்டரி இருக்குது. ஃபோன் மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு சேவ்டு ஆகிருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஏசியோட கண்ட்ரோல்ஸும் இந்த டச் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஏசிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. ஏசிக்கு மட்டும் இங்கே டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பட்டன்ஸும் இருக்குங்க. எஸ், லைட்ஸ்க்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கலான்றது என்னோட கருத்து. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் வண்டியோட டேஷ்போர்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஏர் பேக் இருக்குது. உடன் ஃபினிஷிங்கில் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வண்டியெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. illumination லைட்டிங் 256 கலர்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே 3 க்ளோ பாக்ஸ் மாதிரி, இங்கே வந்து 3 கப் ஹோல்டர்ஸ் மாதிரி இருக்குது. இது எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அதுக்கான பேட் வந்து அந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஐவரி கலர்ஸில் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இங்கே ஒரு 12 watts பவர் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. MG Winster EV Proவில் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் இந்த உடன் ஃபினிஷிங்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டியில் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் ஃபங்க்ஷனில் அங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜிங் போர்ட் வந்து கொடுக்குறதுனால லாங் ட்ரைவ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இது ரேஞ்சும் வந்து நல்லாவே இருக்குது. இந்த மாடல் வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்போக்கில் டீகட் டிசைனில் கீழே லெதர் ராப்பிங் ஸ்டிச்சஸ் நல்லா இருந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. சென்டரில் MG பிராண்டிங் ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸோ வந்து ப்ரீமியமாக இருந்துச்சு, ஸ்விஃப்ட் குவாலிட்டி. அண்ட் MID கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8.8 inch டிஜிட்டல்லே வந்திருக்குங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா MG காமெட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், அதே போல் அழகாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீனோட இன்டர் கனெக்டடாக இருக்குது. எஸ், டச் ஸ்க்ரீனில் நான் சொன்னேன் டிரைவிங் மோட்ஸ் நீங்கள் மாற்றலான்ட்டு. ஸோ இங்கே நார்மல் மாத்திரம் இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர் கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்டட் கார் ஆப் மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கியர்ஸ் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் பிரேக்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து வந்திருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ், இதுதான் வந்து கியரு. நீங்கள் ரிவர்ஸ், நியூட்ரல்,
டிரைவிங்னு இருக்கு இல்லையா, க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்க்கான கியர் நாபு. சிங்கிள் டிரைவ் தான், ஃப்ரண்ட் வீல் டிரைவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கியர் நாப்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே தான் நீங்கள் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னோவேட்டிவாக இருக்குது. வண்டியில் உங்களுக்கு பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரரில் இது ஓப்பன் பண்ணும்போது கிளாஸ் வந்து உங்களுக்கு லைட்ஸ் எல்இடி செட்டப்பில் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சன்வைசர் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து 2 மேப்பிங் லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. டிரைவர் சைடும் உங்களுக்கு இப்போ சன்வைசர் வித் அந்த கிளாஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணும்போது அந்த லைட் க்ளோ ஆகுறது நல்லா ப்ரீமியம் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்குதுங்க. காரோட டோர்ஸ் பார்க்கலாங்க. டோர்ஸில் வந்து ஓப்பனிங்கான லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஃப்ரேமில் ஒரு சிங்கிள் லைன் போல் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான டிசைன் லாங்குவேஜ், மேட் கோல்டு கலரில் பிளாக் கலர் காம்பினேஷனில் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், கீழே வந்து உடன் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருந்துச்சு. டேஷ்போர்டில் பார்த்த மாதிரி லெதர் இன்சர்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ் மொத்தம் 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், ஒரு சப்வூஃபரும் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவாக இருந்துச்சு ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி. கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அது மற்ற ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல எல்லா டோர்ஸுமே வந்து வந்திருக்கு. வண்டியில் இந்த இடத்துல சைடில் சேஃப்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயா வண்டி இடிச்சா கூட பாடி வந்து ரொம்ப அடி வாங்காத அளவுக்கு நல்லா வைடராகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா சீட் போகும்போது நான் காமிக்கிறேன். இங்கே டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இந்த ஆட்டோமேட்டிக்னால ஒரு டெட் பெடல், 2 லிவர் வந்திருக்கு. ஃப்ரண்ட் பானட்டோட ஹூக் வந்து சின்னதாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பவர்டு பார்க்கிங் பிரேக்கோட பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல வந்திருக்குங்க. வண்டியோட ஏசி வெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக ஒரு பிளாக் கலரில் ஒரு டிசைன் லாங்குவேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. உடன் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கேயும் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டேஷ்போர்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி வின்ஸ்டர் EV ப்ரோலையும் நல்லா ப்ராமிசிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட ரியர் சீட்ஸ்க்கு இப்போ மூவ் ஆகலாம். இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரியர் சீட்ஸ் தாங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட் பாருங்கள். 3 சீட்டுக்குமே தனித்தனி அட்ஜஸ்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோலான் சீட் எஃபெக்ட்ஸில் IOSFX சீட்ஸும் வந்துருக்கு. குஷனிங் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இது ஐவரி அண்ட் பிளாக் கலர்லேயும் வந்திருக்கு. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட், கப் ஹோல்டர்ஸும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் 2 பேசஞ்சர் போனால் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 சீட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து சீட் பெல்ட்ஸும் வந்துருக்கு சேஃப்டிக்காக. அண்ட் இது சீட்டும் 135 ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் இருக்குது. குஷனிங் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. இதுதான் அந்த ரிக்ளைனிங்கான ஒரு லிவரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் அப் சீட்டும் இருக்குது. நான் பேக்கில் பூட் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு உட்காந்து லெக் ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஓவரால் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ் வாங்க. நான் இப்போ உட்காந்துருக்கேன். லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளண்ட்டியாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இந்த சீட்டோட ஓவரால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்கிற சீட்டு இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் வண்டி பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைடராக வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியில் குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸோட கம்ஃபர்ட் லெவல் தான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். USP அதுதான். சென்ட்ரல் 2 பேர் போகிறீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவலில் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியரில் ஏசி வெண்ட், ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி வந்து ஒரு வெண்ட் டிசைன் இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஆக்சன்ஸ் டிசைன் இருக்குது. கீழே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த சார்ஜிங் போர்ட் தெரியுதான் தெரியல. மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அண்ட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு LED லைட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது இந்த வண்டியில். ஸோ சைடில் கர்டன் ஏர் பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் அங்கே தான் வருது. வண்டியோட டெயில்கேட் பார்க்கலாங்க. டெயில்கேட் வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பவர்டு டெயில்கேட்டை நீங்கள் டச் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 டச்சில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நம்பர் பிளேட்டுக்கான லைட்டு தான் அது. இந்த இடத்துல ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் குவாலிட்டி லெவல்லாம் வந்து எம்ஜி வந்து இங்கே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் 604 லிட்டர்ஸ் இருக்குங்க. எஸ் அங்கே ஒரு லைட்டும் வந்துருக்கு. நல்லா ஒரு மேசிவான ஒரு பூட் கெப்பாசிட்டி இருக்குது இந்த வண்டியில். நல்லா ப்ரீமியமாக இருக்குது. குவாலிட்டி லெவலில் எம்ஜி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடையாது. எஸ் இது வந்து சப்வூஃபர் தான். ஸோ நான் கூட ஸ்பேர் வீல் இருக்கும்னு நினச்சேன். EVலையும் கிடையாது, அந்த பழைய மாடல்லையும். இதுலேயும் வந்து இங்கே ஆட் பண்ணலை. மற்றபடி ஸ்பேஸ் வந்து நல்லா மேசிவாக கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் அப் சீட் இருக்கிறதுனால நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவர் டெயில்கேட்டில் ஜஸ்ட் 1 டேப்பில் பண்ணலாம். இது ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்கேஸ் கை மாட்டிச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆடட் ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கீ பார்க்கலாங்க. சாவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜியோட பிராண்டிங் க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இது வந்து கீழே சென்ட்ரியே வந்திருக்கு. லாக்
அன்லாக் பட்டன் அண்ட் பூட் ஓப்பனிங்கான தனி பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியை அன்லாக் பண்ணலாம். காரோட சார்ஜிங் போர்ட் எல்லாம் ஃபெண்டர் பேனலில் இருந்துச்சு. இது ஏசி சார்ஜ் மூலமாக நீங்கள் பண்ணும்போது 9.5 hours ஆகும் 0 to 100%. அது 7.4 kilowatts ஏசி வால் சார்ஜ் பாக்ஸில். டிசி சார்ஜ் பண்ணிங்கன்னா 50 minutesல 0 to 80% முடிச்சிடலாம். இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிளில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது 52.9 kilowatts prismatic cell battery, IP67 water and dust resistant சொன்ன liquid cooling சிஸ்டமும் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி இல்லைனா 5 years எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் பண்ணிக்கலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு level 2 ADAS ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கான ADAS சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 வைப்பரும் வாஷரும் வந்துடும். வண்டியோட லைட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே எல்இடி சிஸ்டமில் பக்காவாக இருக்குது. ஒரு கனெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் டிஎல்ஸ் மாதிரி வந்திருக்குங்க. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. மேலே மோரிஸ் கேரேஜ் சொல்லி பிராண்டிங்கும் வந்து குரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. எம்ஜியோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் லைட்டிங்கில் இருந்துச்சு. ஏற்கனவே வின்ஸ்டர் இவி மாடலும் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹெட்லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இருக்குது. நான் உள்ளேயே சொன்னேன் ஹெட்லாம்ப் வந்து நீங்கள் டச் ஸ்கிரீனை தான் ஆன் பண்ணணும். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பெண்டிங் லேம்ப்ஸ் வந்து உள்ள அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்னோவேட்டிவான ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷிங்காக வந்துருக்கு. லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது, லக்ஸுரியஸாக பார்க்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வந்துருக்கு. இந்த வந்து 4 கேமரா சொன்னோம் இல்லையா. எஸ், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிரில் வந்து மேசிவாக பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட சைடில் ஓஎம்ஸில் டர்ன் இண்டிகேட்டர் எல்இடி செட்டப்பில் இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆப்ஷன். அங்கே ஒரு கேமராவும் வந்துருக்குங்க. வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/55 18 inch டியூப்லெஸ் டயர்ஸ் வித் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸும் வந்திருக்கு. அலாய் வீல்ஸ் டிசைன் பழைய மாடலுக்கும் இதுக்கும் மாற்றிருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டம், இஎஸ்சி, ஹில் ஹோல்ட், ஹில் டிசென்ட்டும் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் மெக்பர்ஷன் ஸ்டார்ட் வித் கால் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் நல்லா ப்ரீமியமாக முடிச்சிருக்காங்க உள்ள. வண்டியில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் பீடிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிபியில் ஃபுல்லாக கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. ஸோ இந்த ஆங்கிளிருந்து பார்க்கும்போது வண்டியோட லுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய வண்டி போல் இருக்குது. ஹேண்டில் பார்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2700 mm இருக்குங்க. மற்ற டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ரியர்லேயும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும். ஸோ 4மே வந்து டிஸ்க் பிரேக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரியர் ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் இன்டெகிரேட்டடாக வந்து ஒரு ஆண்டனா வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப். இந்த வண்டியில் வைப்பர் கிடையாது, அதுக்கு பதிலாக டிஃபோகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு கனெக்டிங் டைப்பில் எல்இடி செட்டப்பில் இருக்குங்க. ஸோ டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடிலேயே வந்திருக்கு. முக்கியமாக சென்டரில் வின்ஸ்டரோட பிராண்டிங் குரோம் ஃபினிஷிங்கில், மேலே பார்த்தீங்கன்னா எம்ஜியோட பிராண்டிங்கும் குரோம் ஃபினிஷிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு 4 கேமரா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. எஸ், பேக் கேமராவும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஈவியோட பிராண்டிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்ஸ்க்கான லைட்ஸ் எல்லாமே எல்இடி செட்டப்பில் வந்திருக்கு. அடாஸோட பிராண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பேக்கில் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 இருக்குது. ரிஃப்ளெக்டர்ஸ் இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் லைனும் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லைட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்பேர் வீல் கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டில் பானட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்ஜின் கிடையாது, இல்லை மோட்டர்ஸ் தான். அண்ட் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ஸ், பேனல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கே வந்து கூலண்ட் ஆயில்ஸும் இருந்துச்சுங்க. ஓவராலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் என்னென்னலாம் தேவையோ, ஏர் லான்ச் சீட்ஸ், பெரிய ஒரு டச் ஸ்க்ரீன் அண்ட் மேசிவான மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வியூ கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில் நிறைய ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஒயர்லெஸ் வந்துருக்கு. 9 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆடியோ சிஸ்டம் வந்திருக்கு. சேஃப்டியில் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரேஞ்சும் வந்து இந்த ப்ரோ மாடலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாடலில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். 3 years வாரண்டி இல்லைனா 5 years எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. காரன் பைக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.